சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு க்ரீமி டொமேட்டோ சூப் ரெசிபி. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேனான்னு கூட எனக்கு தெரியலை. என்னோடய டாட்டர் பர்த்டேக்காக மார்னிங் அவளோட பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டும் அவளோட ஃபேவரட் சூப்பும் நான் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தக்காளியை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வேக விடுங்க. நான் ஒரு 2 பவுல் நல்லா ஒரு 2 பேர் நல்ல பவுலில் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி பண்ணுறேன். ஸோ அதனால் 7 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய பெரிய தக்காளி. இப்போ நல்லா வெந்துருச்சு தக்காளி. நம்ம இந்த தக்காளியில் மேலே இருக்க தோலை எடுத்துக்கணும். பயங்கரமாக சூடாக இருக்குது. ஸோ ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம தோலை எடுத்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஆற விடுங்க. ரொம்ப சூடாக கையை வச்சிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தோல் எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுப்போம். நல்லா நையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. அண்ட் சேம் டைம் ஆயிலும் நம்ம எடுத்துக்க போகிறோம். பட்டர் மட்டும் எடுத்துக்கல. ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் எடுத்த ஆயில் ஆலிவ் ஆயிலு. கார்லிக் பொடியாக நறுக்குன கார்லிக்கு ஒரு 20 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனியன் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு பொடியாக நறுக்குன ஆனியன். எல்லோ ஆனியனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாருங்கள் இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சாச்சு தக்காளி பழமும். இப்போது இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இட்டாலியன் சீசனிங் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனியன் பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கார்லிக் பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரேங்கோ 1/4 ஸ்பூன் அளவுக்கு, பேசல் ட்ரை பேசல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இவங்க எல்லாரும் சேர்த்துட்டு நம்ம தக்காளி பழத்தை அரைச்சோம் இல்லையா, இப்போ ஒரு வடிகட்டில் சேர்த்து இதை எடுத்துப்போம். திப்பியாக வரக்கூடாது சுத்தமாக இந்த க்ரீமி சூப்புக்கு. ஸோ அதனால் நம்ம நல்லா வடிகட்டின பிறகு சக்கை சேர்க்காமல் வெறும் தக்காளியோட அந்த ஜூஸ் மட்டும் தான் சேர்க்குறோம். இது க்ரீமி அண்ட் ரிச்சாக இருக்கிற ஒரு சூப்பு. நல்லா இப்போ நம்ம கொதிக்க விடலாம். கொதித்த பிறகு க்ரீம் சேர்த்துக்க போகிறோம். நான் 1/4 கப் அளவுக்கு இருக்கிற க்ரீமை 2 கப்பாக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் 1/4 கப்பு சேர்த்துப்பேன். நல்ல க்ரீம் அண்ட் ரிச்சாக இருக்கிற இந்த சூப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ க்ரீம் சேர்த்து நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு நாளில் தப்பு கிடையாது. பட் இது நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போனால் நல்லா ரிச்சாக ஒரு சூப்பு குடிக்கிறோம் இல்லையா, அந்த சூப்பு தான் இந்த சூப்பு. ஸோ நீங்கள் வீட்லேயே அழகாக பண்ணலாம். சப்போஸ் க்ரீம் ரொம்ப சேர்க்க வேண்டாம்னா சுகர் சேர்த்துப்பாங்க. இல்லை யூஷுவலாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. நம்ம அந்த க்ரீம் சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் கொதிக்க வச்சு இதை அழகாக இப்படி நம்ம சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சீஸ் பிரெட் ரெசிபி தான். ஒரு சீஸ் பிரெட் ரெசிபி வித் திஸ் டொமேட்டோ சூப் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே நான் எடுத்திருக்க ப்ரெட்டு பார்த்திங்கன்னா இட்டாலியன் ப்ரெட்டு. அந்த ப்ரெட்டில் இந்த சீஸை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அதோட ஷேப்ஸ் அதை கட்டும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் கட் பண்ணி சாப்பிடும் போது. ஸோ இந்த ப்ரெட்டு நம்ம பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே ப்ரெட்டை வச்சுருங்க. மெயினாக சிம்மில் வச்சு செய்யுங்க. மீடியம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க. இப்போ நான் எடுத்துருக்க சீஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் எல்லோ சீஸ் நல்லா அழகாக ஒரு 4 பீஸ் அளவுக்கு வச்சுட்டு மேலேயும் 2 பேரும் பட்டர் போட்டுட்டு அண்ட் நம்ம அவ்வளோ அழகாக நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வைங்க. சிம்லேயே தான் அழகாக உங்களுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிடும். அகெயின் பேக்கில் நல்லா திருப்பி ஸ்லிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு டோஸ்ட் பண்ணுங்கள். சூப்பரான சீஸ் பிரெட் உங்களுக்கு ரெடி. இந்த சீஸ் பிரெட் வித் சூப்பில் சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம சூப்பு சர்வ் பண்ணிடலாம். சூப்பு சர்வ் பண்ணும் போது எப்போவுமே அழகான ஒரு பவுலில் போட்டு மேலே பிரெட் க்ரம்ஸ் அண்ட் பே லீஃப் வச்சுட்டு அதில் நம்ம இந்த கார்லிக் சீஸ் ப்ரெட்டு நல்லா சுட வைங்க. சுட நல்லா அழகாக ஒரு ஷேப்பில் கட் பண்ணி இந்த சூப்பும் இந்த கார்லிக் சீஸ் ப்ரெட்டையும் சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கோ உங்களை குட்டீஸ்க்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலிங்கில் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் இதே மாதிரி என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரெசிப்பும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.